Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 491 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ஒரு வழியா கான்சியஸ்க்கு வந்துட்டான்ல. வந்த உடனே போய் அந்த சப்மரைன் எல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்து எங்க அண்ணன் ஏஸ் எங்கடான்னு சொல்லி காட்டு தரமா கத்திட்டு இருப்பான். பயலுக்கே பாடி பஞ்சர் ஆகி அவனை எப்படியோ இப்பதான் புத்தூர் கட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சிருக்கு. இந்த நிலைமையிலங்கும் போது இப்படி கத்திட்டு இருந்தானா என்ன ஆகுறது? அதனால மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவனை கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அத்தனை பேர்த்தையுமே ஏர்ல பறக்க விட்டுட்டு ஓடுவான். ஆனாலும் அவனுக்கு லூஃபியை விடவே கூடாது, எப்படியாச்சும் புடிச்சு அமுக்கியா ஆகணும்னு பின்னாடியே ஓடுவானுங்க. ஏன்னா இப்ப இவங்க இருக்கிறது காம்பல்ட்ல இருக்க ஒரு தீவுல. இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணி சீக்கிங் மாட்டிட்டான்னா அவனுக்கு தான பஞ்சாயத்து. ஜிம்பைக்கு அவனோட நிலைமைய பார்க்க முடியல. இவன் இப்படியே இருந்தானா என்ன ஆகுங்கிற மாதிரி கேப்பான். அவன் நான் இங்க வந்த உடனே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், அவனோட காயம் மட்டும் பிரிஞ்சதுன்னா டெஃபினட்டா லூஃபி செத்து போயிருவான். அதனால அவன் காயம் ஆறுற வரைக்கும் அவன் கம்முனு தான் இருக்கணுமா. ஆனா நம்ம பையன் எங்க கம்முனு இருப்பான், அப்படியே கத்திட்டே ஓடுவான. அந்த டைம் கால் தடிக்க கீழே விழுவான். இதாண்டா சாக்குன்னு சொல்லி அத்தனை பேருமே அவன் மேல விழுந்து அமுக்குவானுங்க. இப்படி அமுக்கனா மட்டும் அவனை தடுத்துற முடியுமா? எவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவன் நம்ம ஆளு. இந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் அடங்குவானா? எனக்கு ஏஸ் வேணும், அவனை நான் காப்பாத்தாம விட மாட்டேன், அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னுட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸும் வேணாண்டா அமைதியாருன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுவாங்க. அவன் எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு செங்கன்னு சொல்லி வெறித்தனமா கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே மரத்துல இருந்து ஒரு குரூப் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பின்ன எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஸ்டேஞ்சர்ஸுங்க. தீவுக்கு அந்த பக்கமா போய் இருக்கேன்னு சொல்லிட்டு திடீர்னு தீவுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதனாலதான் சேஃப்டிக்கு இவங்களை வாட்ச் பண்ண விட்டுருக்காங்க போல. இப்ப லூஃபி எந்திரிச்சிட்டான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. சோ உடனே இந்த மேட்டரை போய் போவா கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொன்னதை கேட்டோடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் உடனே இப்ப லூஃபியை பார்த்தே ஆகணும்னு கிளம்புவா. உடனே தாய் கிழவி நீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே லூஃபியை பார்க்க தான் செய்யணும். சரின்ட்டு இப்போ போவா பார்க்க போனான்னா இவங்க ஆளுகளும் அடிச்சு புடிச்சு அவனை பார்க்க வருவாங்க. ஏன்னா அவனை தான் இந்த ஊர்ல எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்குமே. அவங்க எல்லாம் இப்ப உள்ள விட முடியாது. ஏன்னா ஆண்கள் எல்லாத்தையுமே இந்த ஐலாண்டுக்குள்ள தடை பண்ணிருக்காங்க. அவங்க இப்போதைக்கு அங்க அப்படியே இருக்கிறது மட்டும்தான் நல்லது. எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்ன உடனே போவாக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே அவ தங்கச்சிங்க எல்லாம் முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் போய் பாத்துக்கலாமாங்க. ஏன்னா வந்ததுல இருந்து அவ எதையுமே சாப்பிடலையாமா. இப்படி அவளை சாப்பிட சொன்னா அவ இன்னுமே லூஃபியை பத்தி தான் கவலைப்படுவா. அவன் இப்ப ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டான்ல. அதனால வெரைட்டியா டேஸ்டான டிஷஸ் எல்லாமே ரெடி பண்ணுங்க, அதுவும் நிறைய ரெடி பண்ணுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். இப்பவே இந்த செகண்டே போவோன்னு வெறி கொண்டு போவா. உடனே கிளவியன் சரி சாப்பாடு தானே செய்யறா செஞ்சுட்டு போட்டுங்கிற மாதிரி சொன்னா, நான் சாப்பாடு செஞ்சுட்டு அவனை கண்டி கொண்டு போக போறேன், ஓகேவாம்பா செருப்பாலேயே அடிப்பேன்பா. இப்ப தாய் கிழவி சொல்லுவது என்னவென்றால் எல்லாத்தையும் எல்லாம் உள்ள விட முடியாது, இவளையும் தனியா வெளியே விட முடியாது. அவன் சரியானதுக்கு அப்புறம் லூஃபியை மட்டும் உள்ள விடலாம். நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, பொறுமையா இருங்க. என்ன உடனே போவாக்கு காண்டாயிரும். நான் தான் எம்ப்ரஸ், எனக்கு என்ன பண்ணுன்னு நல்லா தெரியும், நீ சொல்லி தராத தாய் கிழவின்னு கத்துவாளா? அட இந்த கண்ட்ரில இருக்க பாலிசியை தான் உன்னை ஃபாலோ பண்ண சொல்றேன், ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்க? ஐயோ இவகிட்ட போராடியே என் பாதி வயசு போயிரும் போலயே. ஆனா ஒண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கான வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்கா. எப்படி அவ போய் அவங்கிட்ட மாட்டுவான்னு கொஞ்சம் கூட இந்த கிழவி எதிர்பார்க்கவே இல்ல. அவனுக்காக இம்பல் டவுனுக்கு ரிஸ்க் எடுத்து போய் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவனை அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கான். எப்படி இவங்க ரெண்டு பேரும் உயிரோட ஒன்னா வந்ததை பார்க்கும்போது கடவுளே இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த சப்மரீனை காட்டுறாங்க. லூஃபி எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு உடைச்சதுனால அது எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி லூஃபி எங்க என்னன்னு விசாரிச்சா தெரியலாமா. ஜிம்பையும் காணுமாமா. அதே நேரம் இங்க ட்ரஃபால்கர்லாவோட ஆளுங்கெல்லாம் இந்த டென்ட்டை தாண்டி அந்த பக்கமா இருக்க ஐலாண்டுக்குள்ள போனா எல்லாத்தையுமே கல்லா மாத்திடுவாங்களே. அது சரி உள்ள போய் கல்லா மாறினா கூட ஒர்த்து, இங்க இருக்கிறதா வெத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இதுல காமெடி என்னன்னா இவனுங்க எல்லாம் ஓகே அங்க லேடிஸ் இருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பானுங்க. இந்த கரடி வாயன் ஆமா அங்க பொம்பளை லேடிஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு கேப்பான். ஏ கொய்யால நம்ம என்ன அனிமல் கிங்டம்க்கு வந்திருக்கோம், இது மெய்டன் ஐலாண்டு, வாய மூடிட்டு இருமே, நீங்க மனுஷங்க மட்டும் தான்டா இருப்பாங்க, மாங்கானு புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. இங்க ட்ரஃபால்கர்லா லூஃபியோட கேப் அப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இருக்க மரம் எல்லாமே சும்மா கண்ணா பின்னான்னு ஒட்டஞ்சு சரிஞ்சு நாரி போய் கிடக்குது. எல்லாம் நம்ம லூஃபி பண்ண வேலைதான். அடி எல்லா மரத்தையும் போட்டு நொறுக்கி எடுத்திருக்கான். கையை வாயை மூஞ்சின்னு எல்லா இடமும் ஒரே ரத்தம். இப்படி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறம் தான் நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒருவேளை இது கனவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே அப்படி மேல பாத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஏசு செத்த விஷயம் எல்லாம் அவன் மைண்டுக்கு வருமா. அதெல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்து கீழே விழுந்து கதறி துடிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டுமா இல்லன்னு சொல்லி அங்க இருக்க மரம் மலைன்னு எல்லாத்தையுமே ஒட்டன்னு உடைச்சு தள்ளுவான். அவனால அவங்க அண்ணனோட சாவை ஏத்துக்க முடியல. ஏச விர்றான்னு சொல்லிதான் அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு நொறுக்குவான். சொல்லப்போனா ஒரு பெரிய சைஸ் பாறாங்களை தூக்கி அங்க இருக்க மலை மேல வீசுவான். அந்த மலையே உடஞ்சு சுக்கலா போயிடும். அந்த அளவுக்கு வெறியில போட்டு நொறுக்குன்னு நொறுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முடியாம கீழே விழுந்து கதறி அழுதுட்டு இருப்பானா. அப்ப நேரா அங்க ஜிம்பை வருவான். அவனை அப்படியே ஒரு லுக்கு விடுவான். பார்த்தாலே பீதியா இருக்கும், விட்டா தூக்கி அடிச்சிருவான் போல. ஆனா அவனுக்கு ஏசு சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அவன் செத்துட்டானா லூஃபியை பாத்துக்க சொல்லி கேட்டிருப்பான். அதனால அவன்கிட்ட வந்து தெளிவா சொல்லுவான், வார் முடிஞ்சு போச்சு,
போச்சு. ஏசுன்னு எடுப்பான், வேண்டாம் வேண்டாம் சொல்லாத, எதையும் சொல்லாத, என்னால தாங்க முடியாதுமா. ஏன்னா இது கனவா இல்லையான்னு செக் பண்றதுக்காக பையன் அவனோட ஸ்கின்னையே பிச்சு எடுத்திருக்கான். அதுலயே தெரிஞ்சு போச்சு இது கனவு இல்லன்னு. மறுபடியும் அவனுக்கு ஏசோட நினைப்பெல்லாம் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்குமா. உடனே கதறி கதறி அழுதுகிட்டே ஏசு நிஜமாவே செத்துட்டானா சொல்லுன்னு கேப்பான். ஆமா செத்துட்டான்னு சொன்ன உடனேயே அவ்வளவுதான் லூஃபியால தாங்க முடியல. அந்த டைம் அவன் மூஞ்ச பாக்கணுமே அவ்வளவு கொடூரமா அழுதுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஏச மொத டைம் மீட் பண்ணது, அப்புறம் அடுத்தடுத்து அவனை மீட் பண்ணது, இவங்க சேட்டை பண்ணதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஏசுன்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துன்னு கத்தி கதறி கதறி அந்த காட்டுக்கு நடுவுல வேற லெவல் அழுதுகிட்டு இருப்பான். ஜிம்பையுமே அவன் நல்லா அலட்டும்னு சொல்லி விட்டுருவான். ஏன்னா அப்பவாச்சும் அவன் கஷ்டம் கொஞ்சமாச்சும் குறையும்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான், டாடா பை பை, see you.